நினைக்க மறந்தாலும் மறக்க நினைக்காதீங்க. ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம். அன்பு நெஞ்சங்களே, உங்களை அன்பானவர்களை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க. சரி எனக்கு டேஷ் கேம் வேணும். சரி சார், என்ன டேஷ் கேம் போடலாம்? டேஷ் கேம்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். டேஷ் கேம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமராலேருந்து ஃப்ரண்ட் சிங்கிள் டேஷ் கேம்லேருந்து இல்லை எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் கேமரா ரெண்டுமே இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு, சிங்கிள் இருக்கு, 2Kல இருக்கு, 4Kல இருக்கு. அதுல நிறைய பிராண்ட்ஸும் இருக்கு. எனக்கு 4K தான் சார். கண்டிப்பா 4K, அதுவும் சூப்பர் பிராண்ட் எங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி 4Kல வைஃபை கனெக்ட் பண்ற மாதிரி. ஓகே, வைஃபை கனெக்ட் பண்ணி ஆப் மூலமா நீங்க போன்ல பார்க்குற மாதிரி கேட்குறீங்க, அப்படிதானே? அந்த மாதிரி பிராண்டும் எங்கள்கிட்ட இருக்கு. அண்ட் சூப்பர் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அண்ட் ரொம்ப சூப்பரான ஆளுங்க வந்து எங்கள்கிட்ட ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. டெக்னீஷியன்ஸ்லாம் அவ்வளோ டீம் பர்ஃபெக்டா இருக்கு. ப்ராடக்ட்டும் சூப்பரா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வண்டிக்கு சேஃப் அண்ட் செக்யூர் பண்றதுக்கு இந்த டேஷ் கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். கேம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இன்னைக்கு காலகட்டத்தில் தேவையானது இருக்கு சார். டேஷ் கேம் இல்லைன்னா நோ ப்ரூஃப், நோ இன்சூரன்ஸ் கிளைம், அந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு டேஷ் கேம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம இவ்வளோ காஸ்ட்லியான வண்டிலாம் வச்சுருக்கோம். வால்ஸ் வேகனில் நீங்கள் இப்போ என்ன வண்டி சார் வச்சுருக்கீங்க? வெர்ச்சஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு எவிடன்ஸ் தேட முடியாது. ஸோ டேஷ் கேம் வந்து சிம்பிளாக ஒரு 3000 rupees டேஷ் கேம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால நம்ம வண்டிக்கும் செக்யூராக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். நம்ம 1 லட்ச ரூபா கிட்ட இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டுறோம் ஒரு வருஷத்துக்கு. 80,000 கட்டுறோம், 1 lakh கட்டுறோம். அது எப்போ கிளைம் ஆகுனா ஈஸியாக கிளைம் பண்ணுறது டேஷ் கேமரா ரொம்ப முக்கியமானது. நம்மள்ட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் கேமரா இருக்குது, டுவல் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக். இல்லை ரியரில் என்ன நடக்குது? ஸோ பேக்லேருந்து யாராவது உங்களுக்கு டேஷ் பண்ணுறாங்க, யாராவது ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அதில் நம்ம பிளாக் பங்கில் இந்த பிராண்ட்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. மொகோட்டோன்னு அதில் ஒரு மாடல் இருக்குது. மொகோட்டோவில் பார்த்தீங்கன்னா 4K அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பிளாக் பஸ்டரில் இருக்குது, ஜி சோனிக்கில் இருக்குது. ஜி சோனிக்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஜி சோனிக்கில் நீங்கள் 2 கேமரா தான் கேட்டிங்க, இதில் 3 கேமரா வரும். இது தேர்ட் ஒன் ஆப்ஷனல் தான். கேபனுக்குள்ளே கூட ரெக்கார்டிங் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபேமிலியில் யாராவது பர்சனலாக பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ்க்கு போகிறாங்க, ஸோ உள்ளே என்ன நடக்கிறது நம்ம ரெக்கார்டிங் வேணும்னா கூட நீங்கள் இந்த கேமரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் பர்சனலாக போகிறீங்க அப்படின்னா அந்த கேமரா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதில் ஒரு சின்ன டிஸ்பிளேயும் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வைஃபை மூலிமா, ஆப் மூலிமா நீங்கள் ஃபோனில் கூட பார்த்துக்கலாம். 250 வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 24/7 ரெக்கார்டிங் வேணும்னா சிம் ஸ்லாட்டுடைய இந்த சேம் ஜி சோனிக்கில் சிம் ஸ்லாட்டுடைய டேஷ் கேம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 24/7 வண்டி சுவிட்ச் ஆஃப் இருந்தாலும் 10 டேஸுக்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் இப்போ என்ன நடக்குதுன்றது 2 கேமராவும் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அது நீங்கள் வண்டி சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலும் 10 டேஸ்க்கான ரெக்கார்டிங், 10 டேஸ்க்கான பேட்ரி, அது சின்ன ஒரு பேட்டரி உள்ள பேக்கப் எடுத்து வச்சுக்கும். அதெல்லாம் நீங்கள் சூப்பராக நீங்கள் வண்டியை கண்காணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ் கேமில் பார்த்தீங்கன்னா வண்டி எங்கெங்கே போகுது ஜிபிஆர்எஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலயமா நீங்கள் ட்ராக் பண்ணலாம் வண்டியை. திஸ் ஒன் இது காஸ்ட் ரொம்ப கம்மி தான் ராயல் கார் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதில் டிஸ்பிளேயும் இருக்கும். உங்களுக்கு 4G சப்போர்ட் பண்ணும், சிம் ஸ்லாட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா SD கார்டு போடக்கூடிய ஸ்லாட்டும் இருக்கும். சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம். இதில் நீங்கள் 4G சொன்னேன் இல்லையா, அப்போ சிம் ஸ்லாட் உள்ளது, அதில் தான் இன்பில்ட் பேட்டரி இருக்குது. அது எதுக்குன்னா 24/7 நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக தான். ஒரு லித்தினியம் பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ஸ்டால்டு இருக்குது. ஸோ நீங்கள் அது தனியாக எடுக்கவும் முடியாது, மறுபடியும் எதுவும் பண்ண முடியாது. அது லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கும். ரீசார்ஜபிள் பேட்டரி, அது சின்ன பேட்டரி ரொம்ப. லைக் எப்படி நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் ஒரு சின்ன வாட்ச் கொடுக்கும் அந்த மாதிரி தான் சேம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த காலகட்டத்தில். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஒரு டேஷ் கேம்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் 24/7 ரெக்கார்டிங்ன்ற கேட்கனால இதில் எங்கள்கிட்ட ஒரு 3 மாடல் இருக்குது. அது ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஜஸ்ட் பேசிக்னா நீங்கள் இப்போ கையில் வச்சுட்டு சிங்கிள் டேஷ் கேம். இது வந்து மேனுவலாக நம்ம தான் ஆன் பண்ணணும். நீங்கள் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் ஆகிடும், வண்டி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதில் வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இருக்கும், உள்ளே என்னென்ன பேசுகிறாங்க அது முதல் கொண்டு ரெக்கார்டிங்கில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பேசிக் சொல்றீங்க. எஸ், ஸ்டார்டிங் பேசிக் சொல்கிறதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிங்கிள் கேமரா. சிங்கிள் கேமரா சிங்கிள் பேக் இருக்குது, 2 கேமராவும் இருக்குது, 3 கேமரா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். டிஸ்பிளே ஒரு மாதிரி கண்டிப்பாக சின்ன டிஸ்பிளே இருக்குதுல. அண்ட் வைஃபை மூலியமாக நீங்கள் ஆப் மூலியமாக ஃபோனில் கூட பார்த்துக்கலாம்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிராவிட்டி சென்சார் இருக்குது, ஜி சென்சார் சொல்லுவோம் அதுக்கு. இங்கே பாருங்கள், அந்த கிராவிட்டி சென்சார் இருக்குது. இது நீங்கள் வண்டி ஆன் பண்ணும்போது மட்டும்தானே ஆன் ஆகும். மற்ற டைமில் உங்களுக்கு எப்படி கேப்சர் ஆகும் ஃபோட்டோ, வேறு ஏதாவது ஹிட் பண்ணிட்டா எப்படி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ கிராவிட்டி சென்சார் இருக்கனால வண்டி சுவிச் ஆஃபில் இருக்கும்போது கூட யாராவது முன்னாடியோ பின்னாடியோ ஹிட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ணி வச்சுக்கும். புரியுதுங்களா? வீடியோஸாக இல்லாமல் ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு எவிடன்ஸாக யூஸ் ஆகும். இன்ஜின் ஆனால் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும், இன்ஜின் ஆஃப் ஆனால் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். நீங்கள் பார்க்குறது மட்டும் இதில் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து லைன் நம்ம கொடுக்கல, கீ லைனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கீ ஆன் பண்ண மட்டும் தான் ஆன் ஆகும். பட் அதில் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, சிம் ஸ்லாட் உள்ளது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் பேக்கப் இருக்கிறதுனால எப்படி நம்ம வீட்டில் யூபிஎஸ் வச்சிருக்கோமோ, யூபிஎஸ்ல பேக்கப் இருக்குமோ, பவர் கட் ஆனாலும் யூபிஎஸ் மூலம் எப்படி லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எரியுமோ அந்த மாதிரி அதில் பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம். அந்த பேக்கப் மூலயமா உங்களுக்கு வண்டி சுவிச் ஆஃப் இருந்தால் கூட உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கலாம், 24/7 வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் அது கிளவுட் கேமரான்னு சொல்லுவோம். ஸோ கேமரா வந்து கிளவுட்ல இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணும்போது அந்த கேமரா ஆன் ஆகும், பார்த்துக்கலாம். அதுவும் லைவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன நடக்குது, இந்த செகண்ட் என்ன நடக்குது பார்க்கலாம். நார்மலாக இப்போ நீங்கள் ஜியோ இருக்கட்டும், ஏர்டெல் இருக்கட்டும், அதில் நீங்கள் இன்டர்நெட்டுக்குன்னு ஒரு டாரிஃப் இருக்குது. அது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். அதில் கால்ஸ் வராது, கால்ஸ் போகாது. அதில் டாரிஃப் மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் போதும். ஸோ வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வரும்போது இந்த 400-500 ருபீஸ் வந்து பெரிய விஷயமா தெரியாது. 2-வே டாக் பண்ணிக்கலாம். அதில் எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பேசி அனுப்புகிறோமோ அந்த மாதிரி இதில் பேசி அனுப்பலாம் டிரைவர்கிட்ட. ஏன்னா இப்போ வண்டியில் என்ன நடக்குது நம்ம கேட்டு இருப்போம் அந்த ஃபோனில். ஸோ நம்ம நீங்கள் எதனா கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ண தேவையில்லை. அதில் வாய்ஸ் டேக் காமிச்சா அதில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதில் அவங்க கேட்பாங்க. 1 இயர் வாரண்டி சார். சர்வீஸ் வாரண்டி தான். பெருசாக அதிலலாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஒரு 10,000 பீஸ் சேல் பண்ணால் அதில் 1-2 தரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் பொருள் தானே. நீங்கள் எப்படி அதில் ஃபியூச்சர்ஸ் நான் அதில் சைடில் காமிச்சனோ அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் அக்சஸ் பண்ணுறது, இதே மாடல் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபியூச்சர்ஸும் பிளாபாங் கூட இந்த மாடலில் இருக்கு. BP110 நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸும் இதுலையுமே இருக்குது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட டபுளாக இருக்கும். ஏன்னா பிராண்டு குவாலிட்டி அதுக்காக தான் அது. எஸ், நீங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க ரொம்ப நல்லா, இது வந்து 2K 4K எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மொகோட்டோ போகலாம். மொகோட்டோ பிராண்டில் 4K விஷன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தெளிவாக தெரியும். ஒரு மூவி எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கலாம். இது ரீசார்ஜ் பண்ணலனாலும் நம்ம பார்க்க முடியுமா வைஃபை மூலமா, இல்ல ரீசார்ஜ் எஸ் கரெக்ட். ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்க முடியாது, பட் ரெக்கார்டிங் இருக்கும் அதில். எஸ், மெமரி கார்டில் இருக்கும். தேவைன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்குற மாதிரி மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. சிம்மு வந்து ஈஸியாக கிடச்சிடுது. சிம்முக்கு எந்த காஸ்ட்டும் நம்ம செலவு பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஜியோ, ஏர்டெல் என்ன சிம் வேணாலும் போட்டுடலாம். ஆமாம், எல்லாமே போட்டலாம். நம்ம நார்மலாக ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சிம்மு தான் அதுலேயுமே. ஆமாம், அதுக்குன்னு ஸ்பெஷல் சிம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் டாங்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபைக்காக தான், நெட்வொர்க்காக தான் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டாங்கல் யூஸ் பண்ணால் நீங்கள் அது சிம் யூஸ் பண்ண தேவையில்லை. சப்போர்ட்டிவ் 128 2 கேமரான்றது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 170 டிகிரி நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 170 டிகிரி பேக்கில் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ 360 நியர்பை 340 டிகிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நாலா பக்கமும் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிராவிட்டி சென்சார், ஜி சென்சார் இருக்குது. வண்டி சுவிச் ஆஃபில் இருக்கும்போது கூட யாராவது ஹிட் பண்ணாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ணிக்கலாம். அதுவும் 4K தெளிவா இருக்கும் பிக்சர்ஸ் எல்லாம். நீங்க வந்த பிறகுதான் வைஃபை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமே தவிர 24/7 பாக்குற மாதிரி இதுல வேற மாடல் இருக்கு. அது நீங்க பண்ணீங்கன்னா பண்ணலாம். சிம் ஸ்லாட் உள்ளது இல்ல, அதுல ஆப்ஷன் இருந்தா ஜிபிஎஸ் இருக்கு. அதுலயும் ஜிபிஎஸ் வருது. ப்ளஸ் யூ கேன் ட்ராக் யுவர் வெஹிக்கிள் ஆல்சோ வேற. அண்ட் இன்னொன்று அது இது வந்துட்டு மேண்டேட்டரி ஆக போகுது 2026ல மேண்டேட்டரி ஆகும். கம்பல்சரி கேமரா மட்டும் கண்டிப்பா சார். ஹையர் எண்ட் வண்டி உங்களுக்கு வோல்க்ஸ்வாகன்ல நீங்க வண்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து பிரீமியமான செக்மெண்ட் வண்டி.
அந்த வண்டியில கம்பெனில கொடுக்கும்போது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது மாதிரி இல்லாத பேஸ் வேரியன்ட் வண்டிங்களுக்கு இந்த மாதிரி டிவிஆர் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில். சார் சொல்ற மாதிரி BS6க்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இப்போ வரப்போகுது 2026ல. அதில் மானிட்டரியா இந்த டிவிஆர் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஒரு ஏர்பேக் 6 ஏர்பேக்ஸ் எப்படி இப்போ கம்பேரிட்டிவாக பண்ணாங்களோ அந்த மாதிரி கம்பல்சரி இதுவும் டிவிஆரும் இனிமேல் இல்லாத வண்டிகளுக்கு வேணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துன்னு வரும். எதனால எடுத்துட்டு வராங்கன்னா சப்போஸ் கடவுள் பண்ண முடியாது, எனி ஆக்சிடென்ட் இஸ் தேர், யூ கேன் கேப்சர் தட் அண்ட் யூ கேன் கிளிப் இட் அண்ட் ஒரு காருக்கு டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் எப்படி நம்ம சேஃப்டிக்கு கம்பல்சரியா இருக்குதோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்ல டிவிஆரும் கம்பல்சரி எடுத்துன்னு வர போறாங்க. அதுக்கான அட்வான்ஸ் தான் இப்போ ட்ரையல் போயின்னு இருக்கு. எல்லா யங்கஸ்டும் இப்போ வர நியூ ஜெனரேஷன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அவேர்னஸா இருக்காங்க டிவிஆர் பத்தி. இது வந்து டெய்லி என்கொயரிஸ் ஒரு 10 பேர் பண்ணாங்கன்னா ஒரு 5 பேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு தான் போறாங்க. யூஸ் பண்றோம் இல்லையா, அதான் வைஃபை மூலியமா கனெக்ட் ஆகும். சிம் ஸ்லாட்னா சிம் ஸ்லாட் இல்ல, டாங்கல் வராது. கனெக்ட் பண்ற வைஃபை இருக்குல்ல, அது கனெக்ட் பண்றது வைஃபை. டாங்கல் வச்சிருக்கீங்க அதுல இல்ல கனெக்ட் பண்ணலாம். ஓகே, சிம் நம்ம டைரக்டா இன்ஸ்டால் பண்றது இல்ல. கரெக்ட். நம்ம அதுல இருக்க நெட் யூஸ் பண்ணலாமா போன்ல? அதுல இருக்க நெட் இதுல யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். சிம்ல வந்து 1 இயர் பேக் போட்டு நான் இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரி. அது 24/7 நான் கார்ல தான் இருக்கும். சரி சரி. நான் அந்த வைஃபை இங்க போன்ல யூஸ் பண்ணிக்கலாமா ஹாட்ஸ்பாட் மூலமா? ஹாட்ஸ்பாட் மூலியமா வைஃபை செலக்ட் பண்ணலன்னா நீங்க இப்போ போன்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் வேற, அதுல வைஃபை இருக்கும், சர்ச் பண்ணா வைஃபை வரும். அதோட இன்டர்நெட் இப்போ நம்ம போன்ல நெட் இல்ல, அதோட இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த பிளாக் பஸ்டரோட டேஷ் தான் இப்போ சார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் சார் வந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணாரு, கூகுள் பண்ணாரு, அண்ட் வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்த்தீங்களா சார், யூடியூப்ல பார்த்தாரு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சார் வந்து ஒரு முடிவுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அந்த வண்டியில் சாருக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டாலேஷன் இது பண்ணி தர போகிறோம். சரிங்க சார், வித் 1 இயர் வாரண்டியோட. வயரிங் கட்டிங் எதுவுமே இல்லை. ஸோ டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, தேங்க்யூ சார். நியோ மோட்டார் கஜெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாருக்கிட்டையும் சேர்றது நம்ம கடமையா இருக்கு.